Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை மாவட்டம் பூச்சம்பட்டி கிராமத்தில் கனிம வள நிதியில் 14 கோடி ரூபாய் முறைகேடு நடந்து உள்ளது என ஞானசேகர் என்ற சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த 7 வருட காலத்தை ஆய்வு பண்ணதுக்கே 13 கோடியே 74,921,000 ரூபா, கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இங்கே வளர்ச்சி திட்டத்துக்காக செலவு பண்ணியிருக்காங்க. கம்மாயை வந்து தூர் வாரினது, அதுமாதிரி கிணறுகளை கிணறு மேலே வந்து வேலி போட்டது, அதுமாரி கட்டிடங்கள் கட்டினது, இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் 14 கோடி செலவு முறையாக இந்த கிராமத்தில் செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கிராமம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை. இந்த கிராமத்தில் நாங்கள் பார்க்கும்போது எந்த வளர்ச்சியும் இல்லை. எல்லா கட்டிடமும் விரிசல் விழுந்து குப்பைகளாகவும் எந்த ஒரு சுத்தமும் இல்லாமல் அப்படி இருக்குது. அப்போ 14 கோடியே முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே அர்த்தமாக வருது. அதை நாங்கள் ஆவணங்களோட மாவட்ட ஆட்சியர்கிட்ட கண்டிப்பாக கொடுக்குறதா இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் சமூக ஆர்வலர் அமைப்புகளும் ஆர்டிஐ ஆர்வலர்களும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த புகாரை வந்து நாங்கள் இதில் இருக்கிற புள்ளிவரத்தோடு நாங்கள் அவர்கிட்ட கொடுக்குறதா இருக்கோம்.